ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் பொரியல் எப்படி தான் செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வேர்க்கடலை பொடி பண்ணி போட்டு சுரக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இதே டேஸ்ட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடான உடனேயே கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சட்டும். கடுகு பொரிஞ்ச உடனேயே கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ சுரக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீ ரொம்ப பெருசாக கட் பண்ணுறேன், ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. நார்மலாக நம்ம தூளுப்பை விட கல்லுப்பில் சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல்லுப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றிட வேணாம். சும்மா கையில் ஒரு 2 தெளித்து விட்டுக்கோங்க. கையில் தண்ணி ஊற்றி தெளித்து நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ வாங்க இதுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷாக மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் வரமிளகா அதிகம் சேர்த்திங்கன்னா தான் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை சேர்த்திக்கோங்க. இப்போ சப்போஸ் பச்சை கடலை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நல்லா வறுத்து தோல்லாம் நல்லா நீக்கிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலைக்காய் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இந்த வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் ஒரு பேனில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. கூடவே இந்த கடலக்காயும் சேர்த்தி நான் ஆல்ரெடி வறுத்த கடலக்கானால நான் அப்படியே டைரெக்டாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு அதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். தண்ணியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுரக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுட்ரை இதோட சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடியும் ஆயிடுச்சு. சுரக்காய் பொரியல், சூப்பராக டேஸ்ட்டான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு அள்ளும். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனில் ஆல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.